இந்த உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். when you are satisfying all the better requirement with the best conditions, now God will by nature choose you for the best purpose even if you don't have a purpose. அதில் உயிர் உள்ளபோது உடலை இழக்காமல் தலக்கணம் இலக்கணம் அதுவே சிவக்கணம், அதில் மனநிலை நிலைக்கணும். He will be able to bless you only how much you are able to bless your own self. Please start doing it to the best. நல்லா புரிஞ்சுக்கணும். தவம் பண்றீங்க பண்ணல, தவனா என்னன்றது புரிஞ்சுக்கணும். என் குடியில் நானும் உன் குடியில் நீயும் இருவரும் கூடி இருப்பது தவத்தின் இலக்கணம். என் குடியில் நானும் உன் குடியில் நானும் இருவரும் கூடியிருப்பது தவத்தின் இலக்கணம். அதில் உயிர் உள்ளபோது உடலை இழக்காமல் தலக்கணம் இலக்கணம் அதுவே சிவக்கணம், அதில் மனநிலை நிலைக்கணும். Your body is taken for rent by God. குடியில குடுத்தன வரான். ஏன் பாருங்க, நான் என் வீடு உங்களுக்கு வாடகை விட்டேன், நான் கெஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. Even though I'm having a grander palace, you're coming as a guest. நீங்க என்ன பண்ணுவீங்க, பார்த்து தான் யூஸ் பண்ணுவீங்க. இருக்கிற 2 நாள் ஆக்சுவலா கெஸ்டா இருக்கும்போது நீங்க வசதியாலாம் இருக்க முடியாது. இது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. Can I see the answers? அதே ஒரு சும்மா ஒரு 2 bedroom உங்களுக்கு வாடகை எடுத்துட்டீங்க, ஓனர் நீங்க இல்லைன்னா கூட இப்போ நீங்க நினைச்சதெல்லாம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், உங்களை மொத்தமா கடவுளுக்கு ரெண்ட் விடுறதா மெடிடேஷன், அவ்வளவுதான். நீ பயப்படவே கூடாது. குருஜி அங்க நான் எங்க அம்மாவை பிளஸ் பண்ணல, நீ பண்ணலடா கண்ணு. உன் உடம்பை யூஸ் பண்ணி கடவுளை யூஸ் பண்ணிக்கிற. கடவுளை உங்க அம்மா அப்பாவை பிளஸ் பண்ணி யூஸ் பண்ண இல்லையா, கடைசி வரைக்கும் கடவுள் ஒன்று யூஸ்ஃபுல்லா தான் வச்சுப்பாரு. டேக் இட் ஃபார் கிராண்டட். எவ்வளவு அழகா சொல்றாங்க. என் குடியில் நீயும் உன் குடியும் நாளும் குடியிருப்பது தவத்தின் இலக்கணமா. தட் இஸ் த ஒன்லி கிராமர் ஃபார் ரியல் மெடிடேஷன். தவத்தின் இலக்கணம். ஐ மீன் யூ, யூ ஆர் இன் மீ. And this state of, right consciousness is the only process and right process for meditation. தவத்தின் இலக்கணம். அதுல என்ன ஆகும், உயிர் உள்ள போது உடல் இழக்காமல். நீங்க குடிச்சு போதில நீங்க யாரும் தெரியாம இல்ல, நீங்க யாரும் தெரியாத நிலையிலே இருக்கீங்க. உயிர் உள்ள போது உடல் இழக்காமல் தலக்கணம் இலக்கணம். நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு தெரியுமா, என்ன பயம். தலக்கணம் ரெண்டுத்துக்கும் வரும். 2 விதமான தலக்கணம் தான் வேதம் சொல்றது. ஒண்ணு, நான் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன், என்னால முடியாது, எதுவுமே கிடையாது, அது ஒரு தலக்கணம். இன்னொன்னு, தொல்லையால மைண்ட் பாரமாயிடும். 2 தலக்கணம். தலக்கணம்ன்றது 2 மைண்ட் ஹெவியர். பார்த்திருக்கீங்களா? மைண்ட் ஏன் பாரமாகுதுன்னே தெரியாது. சோ மச் ஆஃப் தாட், பிரெயின் எக்ஸ்பான்ஷன் அப்படியே ப்ராசஸ். இந்த சினாப்டிக் ப்ரூனிங் அண்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஸ்டக் ஆயிடும். இவ்வளவு சயின்டிபிக்கா வேணும், அவ்வளவுதான். நீ சிம்பிளா முடிச்சிட்டான் பாரு. என் குடியில் நானும் உன் குடியில் நானும் இணைந்தே இருப்பது தவத்தின் இலக்கணம். அதில் உயிருள்ள போது உடலை இழக்காமல் தலக்கணம் இலக்கணம், இதுவே சிவக்கணம். அங்க யார் நீ? that moment is a divine time. அது என்னது? சிவக்கணம். அதில் மனநிலை நிலைக்கணம். அவ்வளவுதான். இந்த உடம்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரீரமின்றி சிவனை உணர சாத்தியம். அந்த பிளாக் ஹோல் பத்தி வரும்போது எல்லாரும் எங்க உயிரை எடுத்துட்டாங்க. குருஜி பிளாக் ஹோல் பத்தி என்ன நினைக்கிறேன், இது காலேஜ்ல பேசின விஷயம். அது ஓட்டையாது, கருந்துளைன்றான். மண்டையில சுத்தி இருந்தாலும் அது பேரு என்ன சொல்லுவோம் நம்ம, சுழின்னு தான் சொல்லுவோம். அது பிளாக் ஹோல், பிளாக் கலரு. அது டார்க். டார்க் எப்படி பிளாக் ஆகும்? கருப்பு சுழி. டைனோசர்னு ஒண்ணு நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. படம் வரதுக்கு முன்னாடி வெஜிடபிள் ஹெர்பிவோரஸ் டைனோசர், கார்னிவோரஸ் இவரு தான் போய் அப்படியே வாயில வாழைப்பழம் வச்சார் சார். இப்போ உங்களுக்கு நாலேஜ் அப்படியே கொம்புலாம் முளைச்சிரும். ஐ நோ டைனோசர்ல எத்தனை கேட்டகரி, இது ஹெர்பிவோரஸ், இது கார்னிவோரஸ், இது ஃப்ளையிங், இது ஆம்னிவோரஸ். டேய், ஃபாசில் ஃபியூயல் எப்படி கண்டுபிடிப்ப? அது இன்டெஸ்டைன் சிஸ்டம் நீ பாத்தியா? இந்த மாதிரி நாலேஜ் தான் உங்களுக்கு. கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிச்சோம் இத்தனை வருஷம். அது டைனோசரா தான் இருக்கணுமா? அப்படி இருந்தா நம்ம எழுதி வச்சிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. அது பிளாக் ஹோலா, அதுக்கப்புறம் இவங்க இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஓட்டை. அது ஓட்டன்னு சொல்றதே தப்பு. அது ஓட்டையாது, அதுல பார்க்க முடியுமா? அது சுழி. அது யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை மீறி எப்படி அது எல்லோ கலர்ல இருக்கும்? ஒரு வெல்டிங், நான்லாம் இன்ஜினியர், சாதாரண வெல்டிங் அடிக்கும் போதே ப்ளூ ஃபிளேம் வந்துடும். ஹெவி டெம்பரேச்சர் வந்தா ஃபிளேமே இல்லாம ஒயிட் ஃபிளேம் வந்துடும். எத்தனை பேர் தெரியும்? கொஞ்சமாவது திங்க் பண்ணி பாருங்க. Can you see the answer? ஒரு பொருளை எரிக்கும் போதே என்ன போகும்? எல்லோ ஃபிளேம் போயிடும். இன்னொரு பொருளை எரிக்கிற ஃபிளேம் வரும்போது டெம்பரேச்சர் எல்லோ ஃபிளேமா வரும்.
அங்க எப்படி எல்லோ கலர்ல வந்துச்சு? ஏதாவது சொல்லணும் உனக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண சொன்னாங்க பாருங்க. இது உங்களுக்கு சொல்லாமன்னு தெரியல, ஏன்னா சயின்டிஸ்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் சொன்ன பாருங்க. பிளாக் ஹோல் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு ஆசோல் தெரியுமான்னு கேட்டேன். இல்ல நீங்க தப்பா எடுத்துக்கலாம், ஏன்னா அவனுக்கு பாய் மூல புரியல. மங்காத மலமும் பூரண கழிவும் நிம்மதியும் நித்திரையும் இறைநிலை நிலைக்க செய்யும் ஆன்மீகம். பிளாக் ஹோல் தெரியக்கூடாது நான் சொல்லல, ஆனா உன் ஆசோல் பத்தி தெரியாம பிளாக் ஹோல் தெரிஞ்சதுன்னா பிரயோஜனம் இருக்கா? இட்ஸ் நாட் a wrong word. இது இங்கிலீஷ்ல அப்படிதானே சொல்லி ஆகணும், வேற எதனா இருக்கான்னு. ஆசன வாயுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியல, பாய் மூலம்னு சொன்னா எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. அதை இன்சிஸ்ட் பண்ற தப்பா எடுத்துக்காது. This is a knowledge. What will you do by knowing about black hole? That is a cheating process. Don't focus on unwanted knowledge. If you don't have a vision, you will think you have greater knowledge for no purpose. I mean, instincts should not even have a greater purpose. Please have a purpose. Mark my word, God will make it a greater purpose by nature. இன்னும் நீங்க சாதாரணமா ஒரு வீட்டுல வாழ்ந்து உங்க பசங்களை பிளஸ் பண்ணி உங்க குடும்பமே நல்லா சந்தோஷமா வாழ்ந்து சாவது சாதாரண ப்ராஜெக்டா? 1000 கோடி சேர்த்து எவனும் வாழ முடியாம கஷ்டப்படுறதுக்கு பதிலா அண்ணன்ன தேவைக்கு என்னென்ன தேவையோ தேவைக்கு அதிகமா கையில நல்ல பொருளாதாரமும் நல்ல ஆரோக்கியமும் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து செத்தனா உன்ன மீறி ஒரு உண்மையான கோடீஸ்வரம் கிடையவே கிடையாது. அதை செய்ய வைப்பேன் 100% செய்ய வைப்பேன். ஏன்னா அதை செய்யறது நீங்க கிடையாது, உங்க மூலம் இறைவன். இதுல வேற அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க, you should have a purpose, find your purpose. அப்பெல்லாம் ஒரு பர்பஸ் உங்களுக்கு கிடையாது. அப்படியே பெரிய நீங்க அந்த கொம்பு முளைச்சிட கூடாது. நான் ஒரு நோக்கத்தோட வந்திருக்கேன், இந்த உலகத்தையே மாத்த போறேன், இந்த உலகத்தையே திருத்த போறேன். தம்பி, வந்தது விளையாடிட்டு கிளம்பினே இரு. விளையாடும் போது எவன் காலையும் உடைக்காம விளையாடு, இல்ல ரெட் கார்டு, அவ்வளவுதான். நான் பர்பஸ் தான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் சூஸ் அ பர்பஸ். நீ இந்த ஊரை மாத்துற, நான் அந்த ஊரை மாத்துறேன், உன்னை மட்டும் மாத்து. முடிஞ்ச வழிக்கு நான் ரொம்ப கெஞ்சுறது, மாத்திக்கிறியோ இல்லையோ சாவு வரைக்கும் ஏமாத்திக்காத, எல்லாமே மாறும். இப்போ உங்களுக்கு பர்பஸே இல்லை, நீங்க நினைச்ச மாதிரிலாம் வாழ்ந்துட முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் கம் வித் a condition. இந்த உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். மனசை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்ன்றது பர்பஸ் கிடையாது, ரிக்வயர்மெண்ட். When you are satisfying all the better requirement with the best condition, now God will by nature choose you for the best purpose, even if you don't have a purpose. நிக்கிற 10 வண்டியில எந்த வண்டி நல்ல கண்டிஷன் இருக்கோ டிரைவர் தானே எடுத்து ஓட்டுவான். நீ எல்லாம் போய் அப்படியே திறந்து சொல்ல என்ன ஓட்டுன்னு. நிக்கிற 10 வண்டியில எந்த வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கோ டிரைவர் தானே எடுத்து ஓட்டுவான், ஓட்டணும். அதனால நீ பர்பஸ் எல்லாம் வச்சுக்காத, ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க. குருஜி ரிக்வயர்மெண்ட் என்ன? ஜாலியா இரு, ஜாலியா இரு. நான் உன்னை ஓலியாருன்னு கெஞ்சல, ஜாலியா இரு. ஜாலியா இருக்கிறதுக்கு உடம்பு தேவை, ஹெல்த்தியா இரு. ஹெல்த்தியா வச்சுக்க ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தேவை, ஃபேமிலியோட இரு. ஃபேமிலி இருக்குன்ற திருப்தியே சந்தோஷம் இருந்தாதான் அதுக்கு மெடிடேஷன் பண்ணு. யார் என் வாழ்க்கையை மாத்துவா? ஒன்னும் உனக்கு சொந்தம் இல்லை, உன்னை தின்றதுக்கு உலகமே வெயிட் பண்ணு. ஆனா கடவுளே உனக்கு சொந்தம். இந்த திமிரோட இரு, நிம்மதியா இரு, நிம்மதியா. பெரிய வரணும். Nothing belongs to me. Everything belongs to God. God belongs to me. God is ready to give you anything and everything. He never set a condition. There is no limit for his blessing. I personally commit and promise, God is ready to bless you anything and everything. There is no limit for his blessing. But he will be able to bless you only how much you are able to bless your own self. Please start doing it to the best. நான் உங்களை பர்பஸ்லாம் வச்சு பிளஸ் பண்ண சொல்ல, இதுதான் திருவள்ளுவர் சொல்லுவாரா, உள்ளுவதெல்லாம் அந்த சைடு போவேன். நீ என்ன ஆரம்பிச்சாலும் that has to come back to origin. நினைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணு. மேபி அடுத்த ஜென்மம் இல்லைனாலும் ஒரு ஜென்மத்துல பிரைம் மினிஸ்டரா வரணும். நீ ஆரம்பிச்ச கர்மா உங்களே தான் வந்து முடியணும். அதுதான் எங்க செக் பாயிண்ட். இப்ப நான் கிரியேட் பண்றது உங்களை பாசிட்டிவ் தாட் திங்க் பண்ண இல்ல, நெகட்டிவ் தாட் வரும்போது அது அங்கேயே எலிமினேட் பண்ண. அதுக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். என்ன? This awareness should be the ultimate awareness from this moment till the last moment of breath. Aham
Brahmasmi. Everything belongs to God, but God belongs to me. God belongs to me. Do you understand? He belongs to me. Can I use him? Yes, you can use him. He has given this body only to make use of him. Don't worry. Guruji, இந்த situation மாறுமான்னு பயமா இருக்கு. Don't worry. இதுல ஸ்டக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பொண்ணான்னு கிடையாது. அது என்ன பெரிய ஸ்டக்? இப்போ நான் சொல்ல போறது மனசுல நல்லா ஆழமா ஏத்துக்கணும். அல்டிமேட் ட்ரூத்தா சாவர வரைக்கும் இருக்கணும். ஆஹா, நான் சஃபர் பண்ண காரணம் கடவுள், நான் எல்லாத்தையும் விட்டுருவேன். ஓகே, God is ready to bless me with anything and everything. There is no limit for his blessing. He is ready to bless me anytime and anywhere. Anything and everything, anytime and anywhere. But அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட செக் பாயிண்ட், கடவுளுக்கு அவரே வச்ச செக் பாயிண்ட். விதியை விதித்த சிவனாயினும் சரி, உன் விதியை மாற்றுவதற்கு உன் ஜீவனே எனக்கு சிவன். அதான் அவருக்கு வச்ச செக் பாயிண்ட். You understand? அதனால ஒன்னும் பயப்படாத, நீ யாரானா இருந்து, அதை பத்தி அதுக்குள்ள வரல. அந்த பயம் பாட்டுக்கு இருக்கட்டும், இந்த ப்ரோசஸ் பாட்டுக்கு போட்டோம். இந்த பாத்ரூம்ல பேருக்கு நினைச்சு போவாத குழந்தை 4 நாள் 5 நாள் அம்மா அப்பா ஓடும், அதுக்கப்புறம் போவோம், அதுக்கப்புறம் நீயே போவ. ஒன்ஸ் போயிட்டுனா அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா போவேன். அது மாதிரி அந்த பயம் பாட்டுக்கு இருக்கட்டும், ஆனா போறதை நிறுத்திடாது. வாழ்க்கைக்கு பயந்துடாது. பாம்பை பார்த்து எல்லாமே பயப்படும், கீரிப்பிள்ளையை பார்த்து பாம்பு பயப்படும். சைஸ்ல பெருசா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. யானை, காளமாடு, கரவாம்பசு, கரடி, கொரிலா உட்பட நடுங்கிடும் பாம்பை பார்த்தா. ஆனா பாம்பு கீரிய புள்ளை பார்த்தா பயந்துடும். ஏன்? ஏன்னா கீரி பிள்ளைக்கு பாம்பை பார்த்தா பயம் கிடையாது. தன்னை பார்த்தா பயம் இல்லைன்னு தெரிஞ்சு எதை பார்த்தாலும் பார்க்கிற பாம்பு பயந்துடும். Don't have the fear for the fear. Face the fear will have fear for you, I guarantee.